மனிதர்களுக்கும் தாவரங்களுக்கும் இடையேயான தொடர்பு மற்றும் தாவரங்களின் பொருளாதார பயன்பாடு ஆகியவற்றைப் பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு பொருளாதார தாவரவியல் எனப்படுகிறது. தாவரங்களின் பொருளாதார மதிப்பு மற்றும் பயன்பாடுகளின் அடிப்படையில் தாவரங்களை கீழ்க்கண்டவாறு பிரிக்கலாம். உணவுத் தாவரங்கள், நறுமணத் தாவரங்கள், மருத்துவத் தாவரங்கள், நார்த்தாவரங்கள். தாவரப் பெயர், பயன்படு பாகம், மருத்துவ பயன்கள். நெல்லி கனி, வைட்டமின் சி சத்து குறைவால் வரும் ஸ்கர்வி போன்ற நோய்களுக்கு மருந்தாக, நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த. துளசி இலை, விதை, இருமல், சளி, மார்புச்சளி மற்றும் மூச்சுக்குழாய் அழற்சியை குணப்படுத்த. சோற்றுக்கற்றாழை, சதைப்பற்றுள்ள இலைகள், மலமிளக்கியாக காயத்தை குணப்படுத்த, தோல் எரிச்சலையும் குடல் புண்ணையும் குணப்படுத்த. வேம்பு மரப்பட்டை, இலை மற்றும் விதைகள் கிருமி நாசினியாக, தோல் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது. மஞ்சள் தரையில் தண்டு கிருமி நாசினி, சிறிய காயம்பட்ட இடங்களில் தொற்று ஏற்படாமல் தடுக்க பயன்படுகிறது. இந்தியாவில் மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், ஒடிசா, பீகார், உத்தரப்பிரதேசம், திரிபுரா மற்றும் மேகாலயா ஆகிய 7 மாநிலங்களில் சணல் பயிரிடப்படுகின்றது. மேற்கு வங்காளம் மட்டும் இந்திய சணல் உற்பத்தியில் 50 விழுக்காடு உற்பத்தி செய்கிறது. உலக உணவு தினம் அக்டோபர் 16. அனைவருக்கும் உணவு பாதுகாப்பையும் சத்துணவின் தேவையையும் வலியுறுத்தி இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் அவையின் உணவு மற்றும் வேளாண் நிறுவன அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கருப்பொருளை மையமாக கொண்டு இத்தினத்தினை கொண்டாடுகிறது. மரக்கட்டைகளிலிருந்து மெல்லியதாக சீவி எடுக்கப்படுகின்ற மரத்தகடுகளை உரிய வகையில் ஒன்றின் மேலொன்று அடுக்கடுக்காக ஒட்டி உருவாக்கப்படுவதே ஒட்டுப்பலகை பிளைவுட் ஆகும். இது ஒருவகை கூட்டு மரப்பலகை ஆகும். பாலக்கீரை மூட்டு முடக்குவாதம் என்பது அனைத்து வயதினருக்கும் மூட்டு மற்றும் முழங்கால் பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு நோயாகும். இந்த நோய்க்கான மருந்தினை பாலக்கீரையிலிருந்து தற்போது மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் CDRI சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், லக்னோ விஞ்ஞானிகள் நானோ உருவாக்கத்தின் நானோ ஃபார்முலேஷன் மூலம் உருவாக்கியுள்ளனர்.